சென்னையை அடுத்த திருவிடந்தையில் பாக முகவர்களுடைய மாநாடு இன்று முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். 4 மாநாடுகளை நடத்த திட்டமிட்டிருக்கார். தற்போது எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த மாநாடு ஏற்கனவே மாமல்லபுரத்தில் நீங்க ஒரு மாநாடு போட்டீங்க, பிஎல்ல மாநாடு போட்டீங்க. தொடர்ச்சியாக விழுப்புரம், ஏற்கனவே அடுத்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, விருதுநகர், தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாநாடுகள் போட்டு என்ன நோக்கம் சார்? இல்லை, தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது இன்னைக்கு கட்சிக்காரர்களை தாண்டி களப்பணி ஆற்றுவதற்கு வாக்குச்சாவடிகள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு நிலையில் ஒரு பயிற்சியில் அளிக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மாமல்லபுரத்தில் கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கு, மாவட்ட செயலாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாகவாரியாக இது போன்ற பயிற்சி வகுப்புகள் நடக்க போகுதுன்றத தொடக்கமாக அவங்களுக்கு அதை முதல்ல அந்த பயிற்சியை கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டமாக ஒவ்வொரு மண்டலங்களாக பிரித்து ஒரு மண்டலத்துக்கும் குறைந்தபட்சம் ஒரு 40 சட்டமன்ற தொகுதிகள் அல்லது 50 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய எல்லா வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்கள் எல்லாம் அழைச்சிட்டு 1.5 லட்சம் பேருக்கு மேலே இன்னைக்கு இந்த திருவிடந்தையில் கூட இருக்கிறாங்க. இவர்களுக்கு தேர்தல் எப்படி பணியாற்ற வேண்டும், தேர்தல் காலத்தில் வாக்குப்பதிவின் போது, வாக்கு எண்ணிக்கையின் போது, பிரச்சாரத்தின் போது என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கழக தலைவர் அவர்கள் அதற்கான வியூகங்கள் அமைத்து ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு ஆலோசனை மாநாடு தான் இது நடக்குது. இளைஞர்கள் உங்க பக்கம் இருக்கிறார்களா? ஏன்னா எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர்கள் எண்ணிக்கையே பேஸே குறைஞ்சிருச்சு. உங்க தொகுதியில கூட தொகுதியை குறைஞ்சிருக்கும். சிஎம் உடைய தொகுதியிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே இந்த இளைஞர்கள் உங்க பக்கம் தான் இருக்காங்க. இல்ல, வாக்காளர் பட்டியலில் இளைஞர்கள் இருக்காங்களான்றது ஒரு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இளைஞர்கள் இருக்கிறாங்களான்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 50 லட்சம் உறுப்பினர்களை முதலாக கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 2019க்கு பிறகு 50 லட்சம் இளைஞர்களை உறுப்பினராக சேர்த்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியை தம்பிமார்களை பொறுத்தவரை 5 லட்சம் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இந்திய அரசியல் கட்சிகள் வரலாற்றில் ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்புக்கு இளைஞரணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகள் இருக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகம் தான் திமுகவில் இருக்கிறது. இப்ப அடுத்த கட்டமாக இன்னைக்கு எல்லா கட்சியுமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியாளர்களோட பெரிய ஒரு மாநாடு எப்படி இருக்கும்? ஏன்னா என்டிஏ மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெற்று விட்டது. உங்களுடைய கூட்டணி கட்சி மாநாடு என்டிஏ இன்னும் கூட்டணியே முடிவு பண்ணாத அளவுதே அவங்க மாநாடு நடத்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்போதுமே கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி உடன்படிக்கை நடந்து முடிந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் ஒரு மேடையிலே பிரச்சாரத்தை தொடங்குவது என்பது தலைவர் அவர்கள் அறிவித்து செய்வார்கள். வழக்கமாக நடக்கக்கூடாது. அதுக்கு காலம் இருக்கு, நேரம் இருக்கு. இன்னும் மிக சிறப்பாக தாமோ அன்பரசன் அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த மாநாடு மிகச் சிறப்பாக அதனுடைய ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்ற அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய மிகச்சிறந்த சொற்பொழிவு நம்முடைய களப்பணியாளர்களுக்கு மிகவும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்று நல்ல நம்பிக்கை நாங்கள் இருக்கிறோம். தொடர்ச்சியாக இது ஒரு பயிற்சி தானே. இது தேர்தலுக்கான பயிற்சி, நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கான பயிற்சி. இந்த பயிற்சி தொடர்ந்து ஏறத்தாழ 1 ஆண்டுகளாக நடக்குது. இப்ப நடக்கிறதுல 1 வருஷமா தலைவர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பலனை தரும். வருகிற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு உறுதியாக தயாராக இருக்கிறது. இதெல்லாம் இது தலைவர் முடிவு. இதை பற்றி எதுக்கு நான் சொல்ல முடியாது. வடக்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாடுடைய நோக்கம், இந்த மாநாடுடைய நோக்கம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் விழுப்புரம் மண்டலம் மற்றும் சென்னை மண்டலத்துடைய வாக்குச்சாவடி முகவர்கள் BLA 2, BLA C அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும், களத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திமுகவினுடைய தொண்டர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் அறிவுரை கூற இருக்கிறார்கள். ஏற்கனவே மாமல்லபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது நவம்பர் மாதம். அதற்கு பிறகு திருவண்ணாமலையில் இளைஞரணி சந்திப்பு நடந்தது. தொடர்ச்சியாக விருதுநகர்ல ஒரு மாநாடு நடந்தது. தொடர்ச்சியாக நடத்தப்படுவதனுடைய நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை 24 மணி நேரம் சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறார் கழக தலைவர் அவர்கள்.
முதல்ல மகாபலிபுரத்தில் நடந்த நிகழ்வு என்பது அந்த SIR குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வகுப்புகள் நடத்தி எப்படி களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை கொடுத்தார்கள். திருவண்ணாமலையில் நடந்த மாநாடு என்பது வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளை கூட்டி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர் தலைமையில் நடந்த மாநாடு இது. விருதுநகரில் நடந்த மாநாடு என்பது தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளை அண்ணன் உதயநிதி தலைமையிலே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இளைஞரணியினரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எத்தனை பேர் இளைஞர்கள் இருப்பவர்கள் பதவியில் இருக்கிறார்கள் என்ற பட்டியலிட்டு அவர்களை களத்துக்கு தயார் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நடக்கிற இந்த திருவிடந்தை மாநாடு என்பது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்னை விழுப்புரம் மண்டலங்கள் உள்ளிட்ட ஏறத்தாழ 45 தொகுதிகளுக்கு உண்டான வாக்குச்சாவடி முகவர்கள் BLA 2 BLA C களத்தில் எப்படி பணிபுரிய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவுரை இருக்கிறார்கள். இளைஞர்கள் அதிக அளவில் வருகிறார்களா சார் இந்த கூட்டங்களுக்கு? சார், இந்த திமுக என்பது மாணவர்களிடம் இளைஞர்களால் உருவாக்கி கட்டி எழுப்பப்பட்ட இயக்கம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றதை நீங்களே பாப்பீங்க, பாருங்க. கண்டிப்பாக தேர்தலில் அடிப்படை பணிகள் எல்லாம் எப்படி எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றதற்காக மாண்புமிகு தலைவர் அவர்களே நேரடியாக களத்தில் இறங்கி எல்லாரையும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி பொதுமக்களை எப்படி அணுக வேண்டும், பொதுமக்களிடையே அவர்களை வாக்குச்சாவடிக்கு எப்படி அழைத்து வர வேண்டும், வாக்குகளாக நம்முடைய கழக அரசின் சாதனைகளை மக்கள் மத்தியில் எப்படி எடுத்து கூற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பெரிய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதம் ஏற்கனவே ஒரு மாநாடு இங்க மாமல்லபுரத்துல போட்டீங்க, இப்ப ஏற்கனவே திருவண்ணாமலையில போட்டீங்க. தொடர்ச்சியாக போடுறதுடைய நோக்கம் காலம் என்பது தொடர்ச்சியாக தொண்டர்களையும் BLA 2 இப்ப BLO BLA 2 மற்ற கழகத்துடைய அடிப்படை நிர்வாகிகளை அவர்கள் அழைத்து தேர்தல் காலகட்டத்தில் பொதுமக்களிடத்திலே 5 ஆண்டு காலம் மக்களுக்காக நம்ம செய்த பணிகளை எடுத்துக் கூற வேண்டும், ஒரு வாக்குச்சாவடியில் எழுத எப்படி அழைத்து வர என்பதற்காக தான் இந்த கூட்டம் உற்சாகப்படுதல். இந்த நம்ம மதுராவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் காரப்பாக்கம் கணபதி வந்திருக்கார், அவரும் உங்களுக்கு அதை தெளிவாக எடுத்து கூறுவார். புதியது